இந்த கிளாஸில் நம்ம கவுண்டிங் அண்ட் வென் டயக்ராம்ஸ் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கவுண்டிங்ஸ் பார்க்க போகிறோம். கவுண்டிங்ஸ்னால் இப்போ ஒரு பிக்சர் கொடுத்துருப்பாங்க. அந்த பிக்சர்ஸில் எத்தனை ஸ்கொயர்ஸ் இருக்குது, எத்தனை ட்ரையாங்கிள் இருக்குது, அதாவது ட்ரையாங்கிள்னால் முக்கோணங்கள் இருக்குது, செவ்வகம் இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. அதை கவுண்ட் பண்ணுறதுக்கான ஷார்ட்கட்ஸ் அண்ட் அதுலேருந்து ஒரு 2-3 சம்ஸ் சால்வ் பண்ணி பார்க்க போகிறோம். ஓகே, சம்ஸ் போவோம். இப்போ ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது. இதில் எத்தனை முக்கோணம் இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா இதில் ஒன்றுன்னு சொல்லிடலாம். இதில் ஒன்றுன்னு சொல்லிடலாம். இதில் பார்த்தீங்கன்னா இது ஒன்று, இப்படி பார்த்தீங்கன்னா இந்த டயக்ராம் வந்து ஒன்று, இந்த இது சைடு 2, டோட்டலாக சேர்த்து 3. ஸோ இந்த டயக்ராமில் மொத்தம் 3 ட்ரையாங்கிள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த ட்ரையாங்கிள் எடுத்துட்டிங்கன்னா 1, 2, 3, இங்கே இப்படி எடுத்துங்க. அடுத்தது 4வது, அடுத்தது 5வது, 2 பாக்ஸ் வர மாதிரி. 6வது பெரிய பாக்ஸ், இது ஒரு கலர் போட்டுருங்க, பெரிய பாக்ஸ் 6வது. ஸோ அப்போது இந்த டயக்ராமில் மொத்தம் 6 இருக்குது. இது எப்படி ஈஸியாக நம்ம போடலாம், இப்படி ஒவ்வொன்றா கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் இருக்குது. ஸோ அந்த ஸ்டெப்ஸ் இப்போ பார்க்கலாம். ஓகே, இப்போது இந்த ட்ரையாங்கிளில் 1 தான் இருக்குது. ஸோ 1 போட்டுடலாம். இங்கே ஒரு லைன் இருக்குது. ஸோ இதை 1, 2 ஸ்ப்ளிட் ஆகுது. ஸோ இது 1, 2 போட்டுக்கிறீங்க. ஓகே, 1, 2 போட்டுக்கிறீங்க. இது 1, 2, 3 3 ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. இது 1, 2, 3, 4. ஓகே, ஸோ இப்போ இதில் எத்தனை ட்ரையாங்கிள் இருக்குன்னா ஒரு ட்ரையாங்கிள் தான் இருக்குது. இங்கே எத்தனை ட்ரையாங்கிள் இருக்குன்னா இங்கே 1, 2 ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கீங்க. அப்போது 1 + 2 3 ட்ரையாங்கிள் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா 1, 2, 3 இருக்குது. ஸோ இப்போ இதை எப்படி 3 ஸ்ப்ளிட் பண்ண போய் என்ன ஆகும்? 1 + 2 + 3 6 ட்ரையாங்கிள் இந்த டயக்ராமில் இருக்குது. அதே மாதிரி இதுக்கு பார்த்தீங்கன்னா 1 + 2 + 3 + 4 போட்டிங்கன்னா 7, 10 டயக்ராம், 10 ட்ரையாங்கிள் முக்கோணங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஜஸ்ட் நம்ம எத்தனை லைனாக ஸ்ப்ளிட் பண்ணுறோமோ அத்தனை 1, 2, 3 போடுறோம். போட்டுட்டு அந்த நம்பர்ஸை ஆட் பண்ணினா எத்தனை ட்ரையாங்கிள்னு தெரியும். ஓகே, நெக்ஸ்ட் போவோம். அடுத்து இது மாடல் 2. மாடல் 2 எப்படின்னா மேலிங் கீழ்மா ஸ்ப்ளிட் பண்ணியிருப்பாங்க. இப்போ இதில் எத்தனை ட்ரையாங்கிள் நார்மலாக நம்ம போட்டால் என்ன ஆகும்? ஒரு ட்ரையாங்கிள் 1, அதுக்கப்புறம் இந்த ட்ரையாங்கிள் 1, 2 ட்ரையாங்கிள் இருக்குது இதில். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, அப்புறம் பெரிய ட்ரையாங்கிள் 1, 5, அப்புறம் சின்ன ட்ரையாங்கிள் 1, 6. மொத்தம் இதில் 6 இருக்கும், இதில் 2 இருக்கும். ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னாலும் இதுக்கு வரும். நம்ம இதை ஷார்ட்டாக எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா இதை ஸ்ப்ளிட் பண்ணிங்க. இது 1, இது 1 அப்படின்னு போட்டுங்க. அதே மாதிரி இப்போ இது பண்ணுங்கன்னா 1, 1. சரி, இப்போ நார்மலாக லைனை வெர்டிக்கலாக இப்படி இருக்கும்போது எப்படி ஸ்ப்ளிட் பண்ணிங்கன்னா 1, 2 ஸ்ப்ளிட் பண்ணுவீங்க. அதே மாதிரி இங்கேயும் 1, 2 ஸ்ப்ளிட் பண்ணுங்க. இப்போ இது 1, 2, 3, 1, 2, 3, 1, 2, 3, 4, 1, 2, 3, 4. ஓகே, இப்போ என்ன பண்ணணும்? அந்த அடுக்குகளுடைய கூட்டுதலை பார்க்கணும். இப்போ இதை கவுண்ட் பண்ணிங்கன்னா 1, இது ஒரு 1. ஸோ இப்போ 2த்தையும் ஆட் பண்ணால் உங்களுக்கு 2ன்னு கிடச்சிரும். ஸோ இந்த ட்ரையாங்கிள் இந்த டயக்ராமில் 2 முக்கோணங்கள் இருக்குன்னு அர்த்தம். ஸோ இப்போ இது அடுத்து கவுண்ட் பண்ணுங்க. இது 3, இது ஒரு 3, மொத்தம் 3 + 3 6. இதை ஆட் பண்ணிங்கன்னா என்ன வருது? 3 + 2 5, 6. ஸோ கீழே ஒரு 6, மேலே ஒரு 6, கீழே ஒரு 6. இது 2 ஆட் பண்ணிங்கன்னா 6 + 6 12ன்னு வரும். அதே மாதிரி இதை ஆட் பண்ணிங்கன்னா 10ன்னு வரும். இதை ஆட் பண்ணிங்கன்னா 10ன்னு வரும். ஸோ 10 + 10 20 முக்கோணங்கள் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ட்ரையாங்கிள்ஸ் இருக்குது. இதில் 20 இருக்குது, இதில் 12 இருக்குது, இதில் 6 இருக்குது, இதில் 2 இருக்குது. ஓகே, இதெல்லாம் ஸ்டாண்டர்டான ஸ்ட்ரக்சர்ஸ். ஸ்டாண்டர்டாக இருக்கிறது மட்டும்தான் நீங்கள் இந்த மாதிரி ஷார்ட்கட் யூஸ் பண்ண முடியும். சம்டைம்ஸ் ஸ்டாண்டர்ட் இல்லாமல் ஸ்டாண்டர்ட் கொஞ்சம் மிக்ஸ் ஆகி இருக்கும். ஸோ அப்போ வந்து நீங்கள்
எது வரைக்கும் மிக்ஸ் ஆகிருக்கோ அதை மட்டும் நம்ம இந்த மாதிரி அப்ரோச்சில் பண்ணிட்டு மீதி நீங்கள் ரெகுலராக தான் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட். ஸோ இது வந்து அதே தான், கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ண மாதிரின்னு வச்சுங்களேன். 1 2 3 போடணும் பேரலல் வெர்டிக்கல் லைனுக்கு. அதே மாதிரி 1 2 3 1 2 3. போன செம்மில் ஒரே ஒரு லைன் தான் இருக்குது, இப்போ 3 லைன் இருக்குது. ஸோ உங்களுக்கு கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிறதுக்காக இந்த செம் எக்ஸ்ட்ரா போடுறோம், அவ்வளோதான். ஸோ இதை கவுண்ட் பண்ணிங்கன்னா 6ன்னு வரும். இதை கவுண்ட் பண்ணிங்கன்னா ஒரு 6, இதை கவுண்ட் பண்ணிங்கன்னா ஒரு 6. ஸோ மொத்தம் 18 ட்ரையாங்கிள்ஸ், அதாவது முக்கோணங்கள் இந்த பிக்சரில் உண்டு. ஓகே, இப்போ இது வந்து கொஞ்சம் எலாபரேட்டடான சம், அவ்வளோதான். மற்றபடி பெருசாக இல்லை, ஈஸியாக போடலாம். 3 4 5 6 7 8 9. ஒரு கான்செப்ட் கிளியராக புரியணுன்றதுக்காக தான் பெரிய பெருசமாக போடுறோம். ஸோ இது வந்து 1 2 3. இந்த அடுக்கு பொறுத்த வரைக்கும், இந்த அடுக்கு பொறுத்த வரைக்கும் இது 1 2, இந்த அடுக்கு பொறுத்த வரைக்கும் இது 1, அவ்வளோதான். ஸோ இப்போ இந்த அடுக்கில் எத்தனை இருக்குன்னு பார்த்தா 1 இருக்குது. இந்த அடுக்கில் எத்தனை இருக்குன்னு பார்த்தா 1 + 2 3 இருக்குது. இதில் எத்தனை இருக்குன்னு பார்த்தா ப்ளஸ் ஒரு 6, 3 + 2 + 1 6. ஸோ அதுக்கப்புறம் பாட்டமில் இந்த டோட்டல் ஆட் பண்ணிங்கன்னா 10 20 30 40 45 ப்ளஸ் ஒரு 45. ஸோ இது ஒரு 10, இது ஒரு 45, 55 ட்ரையாங்கிள்ஸ் முக்கோணங்கள் இந்த பிக்சரில் இருக்குன்னு அர்த்தம். ஓகே, இப்போ உங்களுக்கு கான்செப்ட் கிளியராக புரியும்னு நினைக்கிறேன். ஸோ எப்படி பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு வெர்டிக்கல் லைன்ஸில் பிரிச்சுட்டு எத்தனை லைனோ அத்தனை நம்பர்ஸ் போட்டணும், அதுக்கப்புறம் ஆட் பண்ணணும். ஹரிசாண்டல் இப்படி கீழே கட் பண்ணியிருந்தாலும் மேலே 1 2 3 போட்டுட்டு இதையும் தனித்தனியாக ஆட் பண்ணிக்கணும், அவ்வளோதாங்க. ஓகே, நெக்ஸ்ட் போ. ஸோ இது டைப் 2 அப்படின்னு வச்சுக்கலாம். எப்படின்னா, ஒரு ட்ரையாங்கிள்குள்ளே இன்னொரு ட்ரையாங்கிள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது எப்படி போடலாம்? இப்போ நார்மலாக போடுற மாதிரி தான் என்ன வரும், இது ஒரு ட்ரையாங்கிள், இது ஒரு ட்ரையாங்கிள், இது ஒரு ட்ரையாங்கிள், இது ஒரு ட்ரையாங்கிள், முக்கோணம் சொல்லுவாங்க. அது இல்லாமல் பெரிய முக்கோணம் ஒன்று உண்டு. இது வந்து இது 1ன்றது இந்த முக்கோணம் 1 2 3 4, அதுக்கப்புறம் பெருசாக வெளியில் இருக்கிற 5. ஸோ மொத்தம் இதில் வந்து 5 முக்கோணம் இருக்குது, அதாவது ட்ரையாங்கிள்ஸ் இருக்குது அப்படின்றது நம்ம பொறுமையாக ஒன்று ஒன்றா கவுண்ட் பண்ணால் பண்ணுறது. இதுவே நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, 4n + 1. என்னன்றது என்னன்னா, அந்த பெரிய ட்ரையாங்கிள்குள்ளே எத்தனை ட்ரையாங்கிள் உள்ளே இருக்குன்றது. இப்போ இந்த பிக்சரில் பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு ட்ரையாங்கிள் தான் இருக்குது. அப்போது என்னன்றது 1 இங்கே. ஸோ இப்போ இங்கே என்னன்றது 1 சப்ஸ்டிட் பண்ணால் என்ன வரும், 4 × 1 + 1ன்னு வரும், அதாவது 4 + 1 5ன்னு வரும். ஸோ அப்போ இந்த ஃபிகரில் 5 ட்ரையாங்கிள்ஸ் முக்கோணங்கள் இருக்குன்னு அர்த்தம். இங்கே பார்த்தீங்கன்னா பெரிய ட்ரையாங்கிள்குள்ளே 2 ட்ரையாங்கிள் இருக்குது. அப்போது என்னன்றது என்னவாக இருக்கும், 2வாக இருக்கும். என்ன 2னா எத்தனை ட்ரையாங்கிள்ஸ் இருக்கும், 4n + 1, 4 × 2 + 1 8 + 1 9. அப்போது இந்த பிக்சரில் 9 ட்ரையாங்கிள்ஸ் இருக்கும். இங்கே பெரிய ட்ரையாங்கிள்குள்ளே 1 2 3 ட்ரையாங்கிள்ஸ் இருக்குது. அப்போது என்னன்றது 3. 4n + 1 4 × 3 + 1, அதாவது 12 + 1 13. அப்போது இந்த பிக்சரில் 13 ட்ரையாங்கிள்ஸ், அதாவது 13 முக்கோணங்கள் இருக்குது அப்படின்றது கண்டுபிடிக்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட். இது வந்து ஃபஸ்ட்டு டைப்பையும் இப்போ கடைசியாக பார்த்த டைப்பையும் மிக்ஸ் பண்ணது. இப்போ இதை வந்து 1 2ன்னு பிரிக்கலாம். இதை 1 2 3 இதுதான் சொல்கிறேன், மிக்ஸ் பண்ணி தான் கொடுப்பாங்க சம்டைம்ஸ் சம்மில். 2 3 1 2 3 இப்படி பிரிச்சுக்கிறோன்னு வைங்களேன். இப்போது இதுக்கான கவுண்ட் எத்தனை இருக்கும், 6. இதுக்கான கவுண்ட்டு 6, இதுக்கான கவுண்ட்டு 6, இதுக்கான கவுண்ட்டு 3. ஓகே, ஸோ இப்போது அதே மாதிரி பெரிய ட்ரையாங்கிள்குள்ளே ஒரு சின்ன ட்ரையாங்கிள், இது சின்ன ட்ரையாங்கிள். ஸோ இந்த சின்ன ட்ரையாங்கிள், அதாவது இந்த பிக்சருக்கு மட்டும் நீங்கள் பார்க்குற மாதிரி இருந்தால் பெரிய ட்ரையாங்கிள்குள்ளே ஒரு சின்ன ட்ரையாங்கிள் இருக்குது. இதில் எத்தனை ட்ரையாங்கிள் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும், ஃபார்முலா 4n + 1. இங்கே என்னன்றது 1ஆ இருக்குது. ஸோ n1 போட்டிங்கன்னா 4 + 1ன்னு வரும், 5. 5 ட்ரையாங்கிள் வரும். ஸோ நீங்கள் அங்கே 5ன்னு போட்டு ஆட் பண்ணிட்டீங்கன்னா ஆன்சர் தப்பாகிடும். ஏன் தப்பாக வரும்னா, இப்போ இதில் ஆட் பண்ணும்போது இந்த ஒரு ட்ரையாங்கிள்ஸ் மட்டும் எடுத்துக்கிறீங்கன்னு வைங்க, இந்த பார்ட்டை மட்டும் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா
இப்படி இருக்கும். ஸோ இதுக்கு வந்து 1 2 3 போட்டு நீங்கள் 6 ட்ரையாங்கிள் இருக்குது அப்படின்னு சொல்லுவீங்க. இதில் 6வது ட்ரையாங்கிள் என்னன்னா இந்த ட்ரையாங்கிள் பெருசாக இருக்க ட்ரையாங்கிள், அதாவது இதில் வர இந்த ட்ரையாங்கிள். ஸோ நீங்கள் இங்கேயும் இதே கவுண்ட் பண்ணிவிட்டு அந்த பிக்சர்லையும் இதே ட்ரையாங்கிளை திருப்பி கவுண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல இந்த பிக்சரை பெரிய டயக்ராம், இந்த இடத்த வர டயக்ராமை ஒரு தடவை இதில் கவுண்ட் பண்ணியிருப்பீங்க. இதுலேயும் அந்த 5 ட்ரையாங்கிளில் இந்த ட்ரையாங்கிள் வரும். அதே மாதிரி இண்டிவிஜுவலாக பார்ப்பீங்க. இந்த 1 2 3 பார்க்கும்போதும் இதில் வர 6வது ட்ரையாங்கிள் பெரிய ட்ரையாங்கிளாக இருக்கும். அதே மாதிரி இதில் வர பெரிய ட்ரையாங்கிள் இந்த ட்ரையாங்கிளில் வர்றதுலும் ஒரே ட்ரையாங்கிள். ஸோ அப்போ 2 தடவை இதை ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதையும் நீங்கள் 2 தடவை ஆட் பண்ணியிருப்பீங்க, இதையும் நீங்கள் 2 தடவை ஆட் பண்ணியிருப்பீங்க. ஓகே, அப்போ 3 ட்ரையாங்கிள் 2 தடவை ஆட் பண்ணியிருப்பீங்க. அப்போ என்ன பண்ணணும், டோட்டல் அதே மாதிரி இந்த ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு பாருங்க, இதுவும் ஒரு தடவை நீங்கள் கவுண்ட் பண்ணியிருப்பீங்க இந்த எக்ஸ்டர்னலாக வர்றது அவுட்டரில். ஸோ டோட்டலில் 4 ட்ரையாங்கிள் ரிப்பீட்டேஷனாக இருக்கும். இதில் கவுண்ட் பண்ணும்போது அந்த 4 ட்ரையாங்கிள் இருக்கும், இந்த தனித்தனியாக பண்ணும்போது 4 ட்ரையாங்கிள் இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் டோட்டலாக இது இந்த 2 ஃபார்முலா யூஸ் பண்ணி நீங்கள் டோட்டல் கண்டுபிடிச்சிங்கன்னா மொத்தம் 18 18 8 26 ட்ரையாங்கிள் கிடைக்கும். ஆனால் இந்த 4 ட்ரையாங்கிள்ஸ், இந்த 1 2 3 அப்புறம் உள்ளே இருக்கிறது 4, 2 தடவை கவுண்ட் ஆகிருக்கும். இந்த பிக்சர் கவுண்ட் பண்ணும்போதும் அது வந்திருக்கும், இந்த பிக்சர் கவுண்ட் பண்ணும்போதும் வந்திருக்கும், இந்த இண்டிவிஜுவலாக கவுண்ட் பண்ணும்போதும் வந்திருக்கும். ஸோ அப்போ அந்த 4 மட்டும் மைனஸ் பண்ணிடணும், ஏன்னா 2 தடவை கவுண்ட் பண்ணிட்டு இருப்போம். அப்போ மொத்தம் 22 ட்ரையாங்கிள்ஸ் நமக்கு ஃபார்ம் ஆகும். ஸோ இதில் வந்து என்னன்னா ரிப்பீட்டேஷன் எலிமினேஷன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கரெக்டான ஆன்சர்ஸ் கிடைச்சிடும். ஓகே, நெக்ஸ்ட் இதை பார்த்தீங்கன்னா 1 2 போட்டுக்கலாம். அதே மாதிரி இங்கே 1 2, இது 1 2 போட்டிங்கன்னா இது வந்து 3 அப்படின்னு கிடச்சிரும், இது 3 இதுவும் கிடச்சிரும், இது 3 இதுவும் கிடச்சிரும். ஓகே, ஸோ மொத்தம் 9 இருக்கு இண்டிவிஜுவல் ட்ரையாங்கிள்ஸ். இது என்னன்னா ஒரு பெரிய ட்ரையாங்கிள்குள்ள 2 சின்ன ட்ரையாங்கிள் இருக்கு. அப்போ 4ல nன்றது 2ன்னு அர்த்தம். இந்த பிக்சர் இப்போ nன்றது 2, nன்றது 2னா ஃபார்முலா என்ன, 4n + 1, 2 போட்டிங்கன்னா 8 + 1, அதாவது 4n 2ன்னு போட்டிங்கன்னா 8 + 1 வரும், 9ன்னு வரும். ஸோ நார்மலாக கவுண்ட் பண்ணிங்கன்னா 18 ட்ரையாங்கிள்னு வரும். இப்போ ரிப்பீட்டேஷனை நம்ம மைனஸ் பண்ணணும். இதில் என்னன்னா இதில் கவுண்ட் பண்ணும்போதும் இந்த ட்ரையாங்கிள் கவுண்ட் ஆகிருக்கும், இந்த ட்ரையாங்கிளும் கவுண்ட் ஆகிருக்கும், இங்கே கவுண்ட் பண்ணும்போதும். ஸோ 2த்துக்கும் காமனாக இருக்குது. அதே மாதிரி இந்த ட்ரையாங்கிளும் கவுண்ட் ஆகிருக்கும். அப்போ 3 ட்ரையாங்கிள் ரிப்பீட்டேஷனாக இருக்கும். அப்போ அந்த 3 மட்டும் மைனஸ் பண்ணணும். பண்ணால் 15 ட்ரையாங்கிள்ஸ், 15 முக்கோணம் இருக்குது அப்படின்றது தான் ஆன்சர். ஓகே, ஓகே, இந்த சம் அதே மாதிரி போடலாம். 1 2 ரெண்டாக பிரியுது. இந்த ட்ரையாங்கிள் மட்டும் எடுத்துட்டிங்கன்னா, இந்த ட்ரையாங்கிள் மட்டும் எடுத்துட்டிங்கன்னா 1 2ன்னு எழுதலாம். அதே மாதிரி இந்த ட்ரையாங்கிள் மட்டும் எடுத்துட்டிங்கன்னா 1 2ன்னு எழுதலாம். அதே மாதிரி இந்த ட்ரையாங்கிள் மட்டும் எடுத்தோம்னா 1 2 இப்படி வெர்டிகலாக பிரியுது. ஸோ 1 2ன்னு எழுதலாம். இப்போது இதோட கவுண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வந்து ஒரு 3, இது ஒரு 3, இது ஒரு 3. ஸோ மொத்தம் 9 சின்ன ட்ரையாங்கிள் இருக்குது. 9 சின்ன ட்ரையாங்கிள். அடுத்தது 2 லைன் இருக்க மாதிரி பார்க்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு ட்ரையாங்கிள், இது ஒரு ட்ரையாங்கிள். ஸோ இது ஒரு 2. அதே மாதிரி இப்போ இது ஒரு ட்ரையாங்கிள், இது ஒரு ட்ரையாங்கிள், இது ஒரு 2. அடுத்து இது ஒரு ட்ரையாங்கிள் அண்ட் இது ஒரு ட்ரையாங்கிள். ஸோ இது ஒரு 2. அதுக்கப்புறம் டோட்டலாக பெரிய ட்ரையாங்கிள் ஒன்று இருக்குது, அதாவது ஃபுல் ஷேப் இருக்க ட்ரையாங்கிள்ஸ். இதில் என்னென்னா இந்த 1 2 உடைய ரெப்பிட்டேஷன் எதுவுமே கிடையாது. அதனால் நம்ம எதையும் மைனஸ் பண்ண வேண்டியதில்லை. டோட்டலாக அதாவது இப்போ இந்த ட்ரையாங்கிளை நம்ம கவுண்ட் பண்ணல, நம்ம கவுண்ட் பண்ணது வந்து 2 லைன் வர லைன். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஒரு லைன் தான் வரும். இந்த பிக்சரை பொறுத்த வரைக்கும் ஒரு லைன் தான் வந்திருக்கும். இப்போ பெரிய ட்ரையாங்கிள் எடுத்துட்டிங்கன்னா 1, மொத்தம் ஆட் பண்ணிங்கன்னா 10 15 16 ட்ரையாங்கிள்ஸ் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க, இதை 1 2ன்னு போடுறீங்க. அதே மாதிரி இங்கேயும் 1 2ன்னு போடுறோம், இங்கேயும் 1 2ன்னு போடுறோம்.
அப்போ இது ஒரு இந்த இதில் மட்டும் 3 இருக்குது அப்படின்னு போடுறோம். இந்த 3த்தையும் ஆட் பண்ணால் 9 இருக்குதுன்னு அர்த்தம். அடுத்தது 2 லைன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரையாங்கிள் ஒரே லைன் இருக்குது. இப்போ இந்த 2 லைன் இருக்கிறத நம்ம கவுண்ட் பண்ணிக்கிறோம். இப்படி எடுத்தீங்கன்னு வைங்களேன், இது ஒரு ட்ரையாங்கிள். ஸோ இது எப்படி ஒன்றா இருக்கோ அதே மாதிரி இது ஒன்று. இந்த மாதிரி வந்து 3 சைடு இருக்கும். இப்போ இதை ஒரு 2ன்னு போடுறோம். அடுத்தது இதே மாதிரி இங்கே பிரிச்சிருப்பீங்க. அப்புறம் இது அதே மாதிரி இன்னொரு 2 லைன் வரும். அதுக்கப்புறம் ஒரு ஃபுல் டயக்ராம் போட்டிங்கன்னா ஃபுல் ட்ரையாங்கிள், பெரிய ட்ரையாங்கிள் போட்டிங்கன்னா ஒரு 1 மொத்தம் 16 ட்ரையாங்கிள்ஸ் இந்த பிக்சர் வரும். ஓகே. அடுத்து ஸ்கொயர்ஸில் ட்ரையாங்கிள் வந்ததுன்னா எப்படி போடுறது, அதாவது சதுரத்தில் முக்கோணம் வந்தால் எப்படி போடுறதுன்றது பார்க்க போகிறோம். இப்போது இதில் பார்த்தீங்கன்னா இது ஒரு ட்ரையாங்கிள், இது ஒரு ட்ரையாங்கிள், மொத்தம் 1 2 இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இதில் பார்த்தீங்கன்னா இது 1, இது 2, இது 3, இது 4. இது சின்ன ட்ரையாங்கிள் 4. அதுக்கப்புறம் பெரிய ட்ரையாங்கிள்ஸ் வரையணும். ஸோ இது 1, இது 2, இது 3, திருப்பி வரைகிறேன். ஸோ 1 2 3 4. ஸோ சின்ன ட்ரையாங்கிள் 4, பெரிய ட்ரையாங்கிள் 4, மொத்தம் 8 ட்ரையாங்கிள்ஸ் வரும் இந்த பாக்ஸில். ஸோ இதுக்கு என்ன ஷார்ட்கட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு எதுவும் ஷார்ட்கட் இல்லை. ஒரே லைனில் இருக்கிறதுக்கு பெரும்பாலும் 1 2ன்னு போட்டு இதில் 2 இருக்குது அப்படின்னு எழுதிடலாம். இந்த மாதிரி இருந்ததுன்னா 1 2 3 4ன்னு போடுங்க. இப்போ மொத்தம் எத்தனை வருது, 4 வருது. அப்போ எத்தனை ட்ரையாங்கிள் இருக்குன்னா 4 × 2 8 இருக்கும், 8 இருக்கும். இப்போ அதே மாதிரி இதுக்கு பாருங்க, 1 2 3 4 5 6. அப்போ இதில் எத்தனை இருக்கும், 6 × 2 12. இங்கே 6 லைன், அந்த கவுண்ட் 6 வருதுன்னா அதை 12 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 12. அப்போ இதில் மொத்தம் 12 ட்ரையாங்கிள்ஸ் இருக்கும், அதாவது முக்கோணங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இங்கே பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8. அப்போ இங்கே 8 × 2 16. மொத்தம் இதில் 16 முக்கோணங்கள், அதாவது ட்ரையாங்கிள்ஸ் இருக்கும். ஓகே. நெக்ஸ்ட், இப்போ இதில் என்னன்னா எல்லாம் அட்டாச் ஆகிருக்கு. இப்போ இதில் மொத்தம் எத்தனை இருக்குன்னா 1 2 3 4. இந்த பாக்ஸில் மட்டும் 8 ட்ரையாங்கிள் இருக்கும். அதே மாதிரி இங்கே 1 2 3 4, இதில் ஒரு 8 இருக்கும். இப்போ இதில் என்னன்னா 2 தனித்தனியாக இருந்தால் மொத்தம் 16ன்னு சொல்லிடலாம், 16 ட்ரையாங்கிள் இருக்கும் அப்படின்ட்டு. இது 2 அட்டாச் ஆகும்போது புதுசாக ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகும். இப்போது எந்த ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகுதுன்னா, இந்த ட்ரையாங்கிள் பார்த்தீங்கன்னா இது 2 அட்டாச் ஆனால் கிடைக்கிறது. இந்த 2 ஃபிகரும் அட்டாச் ஆனால் இந்த ஒன்று கிடைக்கும். அதே மாதிரி டாப்பில் ஒன்று அட்டாச் ஆகி கிடைக்கும். ஓகே. ஸோ முதல்ல இண்டிவிஜுவலாக ஒரு 8 + 8 16 இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 2, இந்த 2 ட்ரையாங்கிள். ஸோ மொத்தம் 18 ட்ரையாங்கிள் இந்த ஃபிகரில் கிடைக்கும். அட்டாச் ஆகிறது ஃபர்ஸ்ட் இண்டிவிஜுவலாக கவுண்ட் பண்ணுங்க. இந்த பாக்ஸில் எத்தனை, இந்த பாக்ஸில் எத்தனை. இது 2 அட்டாச் ஆகிறதுனால எத்தனை ட்ரையாங்கிள் புதுசாக ஃபார்ம் ஆகுது. நீங்கள் இது 2 அட்டாச் ஆகி வருதுன்னு சொல்லக்கூடாது, ஏன்னா இது இண்டிவிஜுவல்லே கவுண்ட் ஆகிடும். ஸோ இதுதான் புதுசாக இந்த பாக்ஸுக்கும் இந்த பாக்ஸுக்கும் அட்டாச் ஆகி புதுசாக ஒன்று வருது. அதே மாதிரி இதுவும் புதுசாக வருது. இந்த 2 தான் புதுசாக வருது. ஸோ அந்த 2 மட்டும் ஆட் பண்ணி 18ன்னு போட்டுக்கிறோம். ஓகே. நெக்ஸ்ட், இப்போ இதில் 3 அட்டாச்மெண்ட் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி 1 2 3 4 போடுறோம். 1 2 3 4 1 2 3 4. ஸோ இதில் ஒரு 8, இதில் ஒரு 8, இதில் ஒரு 8 ட்ரையாங்கிள் இருக்குது. எப்படி போட்டோம்னா 4 × 2 4 × 2 4 × 2ன்னு போடுறோம். ஓகே. ஸோ இப்போ இதில் அட்டாச்மெண்ட்னால எத்தனை வருது எக்ஸஸா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு ட்ரையாங்கிள் 1, அதே மாதிரி இங்கே ஒரு ட்ரையாங்கிள். அப்போது இந்த 2த்துக்கும் காமனாக ஒரு 2 ட்ரையாங்கிள் வருது. அதே மாதிரி 1, இது 1. ஸோ இந்த 2க்கும் காமனாக ஒரு 2 ட்ரையாங்கிள் வருது. அப்போது இதெல்லாம் ஆட் பண்ணால் 8 + 8 + 8 24, 2 + 2 ஒரு 4. மொத்தம் 28 ட்ரையாங்கிள் இந்த ஃபிகரில் இருக்கு. ஓகே. இப்போ இந்த ஃபிகரில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி 1 2 3 4 போட்டிங்கன்னா இதில் 8 இருக்குது,
1 1 2 3 4 போட்டிங்கன்னா இதில் ஒரு 8 இருக்குது. 1 2 3 4 போட்டிங்கன்னா இதில் ஒரு 8 இருக்குது. மொத்தம் 8 + 8 + 8 24 இண்டிவிஜுவல் பாக்ஸில் இருக்குது. இப்போ இந்த பாக்ஸ் அட்டாச்மெண்ட் ஆனதால எத்தனை வருதுன்னு பாருங்கள். 1 2 ஸோ ஒரு 2 அதே மாதிரி 1 2 ஓகே. இது தவிர்த்து எக்ஸ்ட்ராவா ஒன்று வருது. எப்படின்னா இந்த பெரிய பாக்ஸ் 1 ஒரே பாக்ஸ் தான் இது. ஸோ இது ஒரு எக்ஸ்ட்ரா 1 மொத்தம் கவுண்ட் பண்ணிங்கன்னா 24 26 28 29 பாக்ஸஸ் வரும். ஸோ இந்த ஃபிகருக்கு மொத்தம் 29 ட்ரையாங்கிள்ஸ் இருக்குது, முக்கோணங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம்.